பெரம்பலூர் அருகே ஏரி நிரம்பி வெளியேறும் உபரி நீரால் ஏரியின் மேல்பகுதியில் வசிக்கும் மக்கள் விளைநிலங்களுக்கும் மயானத்திற்கும் செல்ல முடியாமல் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். பாலம் கட்டித்தரக் கோரி கடந்த 10 ஆண்டுகளாக அதிகாரிகளிடம் முறையிட்டும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வடகிழக்கு பருவமழையின் போது பெரம்பலூர் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு நீர்நிலைகள் வேகமாக நிரம்பின. குறிப்பாக பச்சை மலையில் பெய்த கனமழையால் லாடபுரம் மேற்கு ஏரி நிரம்பி அதிலிருந்து உபரி நீர் வெளியேறி வருகிறது. இந்த நிலையில் சரவணபுரம் பகுதியில் வசிக்கும் 500க்கும் மேற்பட்ட விவசாயிகளின் நிலங்கள் ஏரிக்கு மறுகரையில் உள்ளதால் தங்களது வயல்வெளிகளுக்கு செல்ல முடியாமல் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மேலும் கிராமத்தில் எவரேனும் இறந்தால் மயானத்திற்கு இறந்தவரின் உடலை எடுத்துச் சென்று அடக்கம் செய்ய முடியாத அவல நிலைக்கும் அவர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். மேலும் ஏரி தண்ணீர் செல்லும் பகுதிகளில் உள்ள வாய்க்காலின் கரையை பலப்படுத்தாததால் அதில் உடைப்பு ஏற்பட்டு விளைநிலங்களுக்குள் தண்ணீர் சென்று பயிர்கள் சேதமாகி வருகின்றன. இதுகுறித்து கடந்த 10 ஆண்டுகளாக அரசு அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறும் சரவணபுரம் கிராம மக்கள் ஏரியில் இருந்து வெளியேறும் உபரி நீரை கடந்து மறுகரைக்கு செல்லும் வகையில் பாலம் அமைத்து தர வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு திரண்டு வந்து கோரிக்கை மனு அளித்தனர். பெரிய ஏரி ஒன்று இருக்குது. அந்த ஏரியில் நீர் நிரம்பி இப்போ அதிகமாக வெளியே வந்துட்டு இருக்கு. அதனால் அதுக்கு மேற்பகுதியில் இருக்க நாங்கள் விவசாயிகளானது டெய்லி அந்த பக்கம் போயிட்டு வர முடியல. ரொம்ப சிரமமாக இருக்குது. அங்கே நிறைய ஜம்மங்கி பூ நிறைய பறித்து கொண்டாந்து நடக்கரையில் கொடுக்குறதா இருக்குது. வண்டி போக முடியல. கிராமத்தில் ஒரு 400 பேர் குடியிருக்கிறாங்க. அவங்கள யாராவது இறந்துட்டாலும் கூட அந்தாண்டதை தான் இடுகாடு இருக்குது. அவங்கள அழைச்சிட்டு போய் அந்தாண்ட பிரேதத்தை எடுத்துக்கொண்டு அடக்கம் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் எங்களுக்கு அந்த கடற்காலில் தண்ணி வர மே மாதம் வரலுமே வடியாதுங்க. போகிறது ரொம்ப சிரமம். நாங்கள் தொடர்ந்து 2015-16 தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் மனு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இதுவரையிலும் ஒரு நடவடிக்கையும் இல்லை. இப்போ மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுக்கலாம் வந்திருக்கிறோம். அதை கொடுக்குற மனுவுக்கு ரொம்ப பெரிய மனசு பண்ணி எங்களுக்கு ஒரு பாலம் கட்டி கொடுத்தா ரொம்ப உதவியாக இருக்கும். விளம்பர திமுக ஆட்சியில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பாலம் அமைத்து தரப்படாததால் இடுப்பளவு தண்ணீரில் சடலத்தை தூக்கி செல்லும் அவலம் மற்றும் ஆபத்தான முறையில் தரைப்பாலத்தை கடந்து மறுகரைக்கு பயணிக்கும் நிலை தொடர்கதையாக இருந்து வருகிறது. இனிவரும் காலங்களிலாவது மக்களின் தேவைகளை உணர்ந்து விளம்பர அரசு செயல்பட வேண்டும் என்பதே அனைவரது கோரிக்கையாக உள்ளது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக பெரம்பலூர் செய்தியாளர் ஸ்ரீதர்.